ஐபிஎல் புரட்டி போடுற மாதிரி ஒரு சம்பவம் கேகேஆர் வெர்சஸ் பஞ்சாப் கிடையே ஒரு மேட்ச்ல நடந்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னா 111 இதுதான் லோவஸ்ட் டிஃபெண்டன்ட் ஸ்கோர் அப்படின்ற வரலாறை பஞ்சாப் கிங் படைச்சிருக்காங்க. அதனுடைய தளபதி ஸ்ரேயஸ் ஐயர். இதை யாருமே இந்த 111 ஜெயிக்கே போறதில்ல, கொல்கத்தா ஒன் சைடா அடிச்சுட்டு போறாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. பட் அதுலயும் 16 ரன் வித்தியாசத்துல மேட்ச் ஜெயிச்சிருக்காங்கன்னா ஒவ்வொரு பவுலருமே ஸ்டாண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுல குறிப்பா ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சி சொல்லுங்க. அதுல ஒரு பேட்டர் அவுட் ஆறாரு, ரிங்கு சிங் அவுட் ஆன உடனே அடுத்த ஓவரு அந்த ஒரு ஃபீல்டு செட்டிங் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கெட்ச் போட்டு தூக்குறது அப்படின்ற மாதிரி டெஸ்ட் மேட்ச்ல நிக்க வைக்கிற மாதிரி ஃபீல்டிங்க, ஃப்ரண்ட் கவரு, பேக்ல ஸ்லிப்பு, லெஃப்ட்ல ஸ்லிப்புன்ற மாதிரி கரெக்டா வச்சு அப்படியே ஸ்கெட்ச் போட்டு நவந்தீப்பை தூக்குனாங்க. அதுக்கப்புறம் மேட்ச் அப்படியே கொலாப்ஸ் ஆச்சுங்க. அதுல ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சியா இருக்கட்டும், ரிக்கி பாயிண்டிங் கோச்சிங்கா இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமா கலக்கல் பண்ணியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய வரலாறுமே படைச்சிருக்காங்க. ஸோ கிரெடிட் வந்து ரெண்டு டீமோட பவுலர்ஸுமே கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் சொல்லிருங்க. லைக் போட்டுருங்க மக்களே.